Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவை வச்சு செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி வந்து சிம்பிளா சீக்கிரமா செய்யிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப டைம்ல எடுக்காதுங்க. சீக்கிரமா செஞ்சிரலாம். யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டா சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபியை செய்யிறதுக்கு முன்னாடி நம்ம Zuha kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. இப்போ ஒரு panல 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிட்டு 15 முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிரலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டு 1 கப் ரவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிரலாம் அதே கீல. இது ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேணாம், லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டே எடுத்துறலாம். இப்போ திருப்பியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிரலாம். உங்களுக்கு தேங்காய் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸர் ஜார்ல 3/4 கப் சர்க்கரை 4 ஏலக்காய் வந்து ஒரு ஃபைன் பவுடரா ஆட் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிரலாம். இப்போ இதுல 2 ஸ்பூன் நெய் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிரலாம். இப்போ இத நல்லா நிறைய பால் சேர்க்க வேணாம், கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்போ பிசைஞ்ச பிறகு கையில எண்ணெய் தடவிட்டு இப்போ இத வந்து ரவுண்டா பால் ஷேப்க்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துறலாம். இந்த மாதிரி உருட்டிரலாம். பாருங்க சூப்பரான ரவா லட்டு ரெசிபி நமக்கு சிம்பிளா சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அதிக டைம்ல எடுக்காதுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம Zuha kitchen-ஐ subscribe பண்ணிடுங்க. Thank you.